இன்றைக்கி டாடா சஃபாரி காருக்கு வீல் அலைன்மெண்ட் பார்க்குறப்ப லெஃப்ட் சைடு ஏபிஎஸ் சென்சார் ஒயர் கிட்ட கரெக்டான பொசிஷனில் மாட்டியிருந்தாங்க. நானும் என்ட்ராய்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட் பண்ணலான்னு திரும்பினா அந்த கொடுமையை நீங்களே பாருங்கள். ஏபிஎஸ் சென்சார் ஒயரை என்ட்ராய்டுக்குள்ளே விட்டு வீல் அப்பில் மாட்டியிருக்காரு ஒரு அதிபுத்திசாலி மெக்கானிக்கு. இதை கஸ்டமர்கிட்ட காமிச்சு உங்கள் மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் ஒயரை சரியாக மாட்ட சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்போ அவர் தான் இதை எப்படி மாட்டணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நானும் அவருக்கு அதை சரி பண்ணி கொடுத்தேன். என்னடா இவன் இவ்வளோ வாய் பேசுகிறான், இது கூட தெரியாதா அப்படின்னு கொடியை தூக்கிட்டு கிளம்பி வந்துடுவாங்க. சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. எனக்கு என் வேலையை பற்றி மட்டும்தான் தெரியும். எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நான் ஒரு இடத்துலையும் என்ன நான் பெருமை பீத்திக்கல. ஆனால் இது மாதிரியான கவனக்குறைவான மெக்கானிக் இருக்கிறத ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே, அது ஏன்? அதுதான் எனக்கு சத்தியமாக புரியலை. ஒருவேளை அந்த ஒயர் டேமேஜ் ஆகிருந்தா இப்படி மாட்டின மெக்கானிக்கை குறை சொல்லுவாங்களா, இல்லை என்ட்ராய்டு அட்ஜஸ்ட் பண்ணுற எங்களை மாதிரி வீல் அலைன்மெண்ட் டெக்னீஷியன்களை குறை சொல்லுவாங்களா? நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மனிதர்கள் தவறு செய்கிறது இயல்பு தான். மெக்கானிக் மட்டும் தவறு செய்கிறது இல்லை, எங்கள் துறைகளிலும் தவறு செய்கிறவங்க இருக்கலாம். ஏன் நான் கூட தவறு செஞ்சுருக்கலாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட கவனத்தை சிதற விடாமல் வேலையை நல்லபடியாக செஞ்சு கொடுத்து வாடிக்கையாளர்களை சந்தோஷப்படுத்தினா அவங்களோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். அவங்களுக்கு பணம் வீண் விரயம் செலவில்லாமல் ஆகும். அதே நேரத்தில் நமக்கு கெட்ட பேரும் உண்டாகாமல் நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.